அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை இர்ஃபர் கிரியேட்ஸ் யூடியூப் சேனல். நம்மள நிறைய பேருக்கு ஸ்வீட் கார்ன் பிடிக்கும். ஸ்வீட் கார்ன் நம்ம வீட்டில் வாங்கினா ஜஸ்ட் வெறும் உப்பு மிளகாய் தூள் மட்டும் போட்டு சாப்பிடுவோம். இந்த வீடியோவில் ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு 5 டிஃப்ரெண்ட் ரெசிபி சிம்பிளாக செஞ்சு காட்டுறேன். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு தவறாமல் வரும். என் சேனலோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவையான அளவு ஸ்வீட் கார்னை தண்ணியில் போட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் வர வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு கார்னை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை வச்சு தான் நான் எல்லா ரெசிபியும் செஞ்சு காட்ட போகிறேன். கிளாசிக் ஸ்வீட் கார்னுக்காக ஸ்வீட் கார்ன், வெண்ணெய், உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா எலுமிச்சை பழம் சாறு பிழிஞ்சுக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவில் சேர்த்துக்கோங்க. கிளாசிக் ஸ்வீட் கார்ன் ரெடி. அடுத்து மசாலா கார்னுக்காக ஸ்வீட் கார்ன், வெண்ணெய், உப்பு, மிளகாய்த்தூள், சாட் மசாலா, மிளகுத்தூள், லெமன் ஜூஸ் ஊற்றி கலந்துக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் இது சின்ன பசங்களும் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு காட்டியிருக்கதால மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் அளவு நார்மலாக தான் போட்டிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா உங்கள் ருசிக்கு ஏத்தாப்பில் கூடவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. மசாலா ஸ்வீட் கார்ன் ரெடி. இப்போ ஸ்வீட் கார்ன் சாட்காக ஸ்வீட் கார்ன், வெண்ணெய், உப்பு, வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சாட் மசாலா, பச்சை மிளகாய், எலுமிச்சை சாறு, கொத்தமல்லி போட்டுக்கிறேன். க்ரன்ச்சினஸ்க்காக பொட்டேட்டோ சிப்ஸ் இல்லைனா உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை உடச்சி போட்டுக்கோங்க. சேவ் இருந்தால் அது கூட போடலாம். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக மேலே சேவ் போடுறேன். ஸ்வீட் கார்ன் சாட் ரெடி. இப்போ மயோ சீஸ் ஸ்வீட் கார்னுக்காக ஸ்வீட் கார்ன், வெண்ணெய், உப்பு, மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி, மயோனீஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சீஸை துருவி எடுத்துக்கிட்டேன். தவாவில் லைட்டாக இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்னை ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது மேலே சீஸை போட்டு கலந்துக்கிறேன். கார்னை ஹீட் பண்ணிவிட்டு சீஸ் போடும்போது சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்காக தான் கார்னை ஹீட் பண்ணிவிட்டு சீஸ் போடுறேன். உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் மிக்ஸ் பண்ண கார்னோடையே சீஸையும் அப்படியே போடலாம். மயோ சீஸ் ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கிறிஸ்ப் ஸ்வீட் கார்னுக்காக ஸ்வீட் கார்ன் தேவையான அளவு எடுத்து போட்டுக்கிட்டேன். வெண்ணெய், உப்பு, மிளகுத்தூள், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு போடுறேன். அரிசி மாவோ மைதா மாவோ உங்களுக்கு எது வேணுமோ உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்துக்கோங்க.
சாட் மசாலா, கொத்தமல்லி போட்டு பிரட்டிக்கிறேன். மாவு ஒட்டாட்டி தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கார்னை போட்டு பொரிச்சு எடுத்துப்பேன். மாவு நல்லா கோட் ஆகிற அளவு போடுங்க, அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சு கார்னை போடுங்க, இல்லைனா கார்ன் எண்ணெயை உறிஞ்சிடும், கிறிஸ்பினஸும் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போறீங்க, மொத்தமாக போடாதீங்க. ஆயிலை வடித்து கார்னை மட்டும் எடுத்துக்கிட்டேன். கிறிஸ்ப் ஸ்வீட் கார்ன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஐகான் ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிம்பிள் ரெசிபீஸை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாப்பி வாட்சிங்.